ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் குழம்பு. ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மட்டன் சாப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மட்டன் கறி கிடையாது, இது சாப்ஸ்ன்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஷாப்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக சூப் மாதிரி இறக்க போகிறோம். ஸோ இதை 1 பாட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான கிரேவியும் கூட. ஸோ இதில் வாட்டர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 விசில் அளவுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 1 பாட் கறி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதையும் போட்டு வதக்க வேண்டிய வேலைலாம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சூப் மாதிரி இறக்கிட்டு இதை நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இல்லை மேபி நீங்கள் அதை அப்படியே குழம்பு டேஸ்ட் மாற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வேக விட்டுடலாம். ஸோ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபர்ஸ்ட் வேக விட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட்டே ஆட் பண்ணிவிட்டு இது கிளறி மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான கிரேவி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான கிரேவி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைக்கணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 தேங்காய் பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ்க்காக வேணும்னா கேஷ்யூ நட் இல்லைன்னா கசகசை ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி அந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸோ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாப்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் மட்டன் தான். மட்டன்லேயே நீங்கள் மட்டன் சாப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதில் 2 பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து எடுத்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்டான கிரேவியும் கூட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் கொஞ்சம் கார்னிஷிங்காக மல்லி இலை தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான மட்டன் சாப்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு நீங்கள் ட்ரை பண்ண பிக்ஸை இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ உங்களோட பிக்ஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டான டைமில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க வரேன். ஸோ until then, bye.